ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் அது கசக்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி இன்றைக்கி கசப்பு கம்மியாக வைக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுபோல் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயை பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு திக்னஸோடு கட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நம்ம குக் பண்ணும்போது அது வெந்ததுக்கப்புறம் வந்து உடையாமல் இருக்கும் பீஸு. இல்லைனா உடஞ்சி ரொம்ப வந்து ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸோடு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ 2 பாவக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதோட கசப்பு வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு ஒரு பாதி லெமன் பீஸ் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக புழிஞ்சிடுறேன். ஒரு லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு அதை நல்லா கலந்து வச்சோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதோட கசப்பு பாவக்காவோட வந்துட்டு அந்த கசப்பான நீர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். ஒரு 15 நிமிஷம் இதை வச்சுட்டோம் அப்படின்னா குளிக்க விட்டுட்டு ஸோ நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கசப்பு வந்துட்டு ஃபுல்லாக குறையாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்துட்டு ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகும். அது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பண்ணுறோம், அதனால் நமக்கு தெரியும், அதனால் செய்கிறோம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 பாவக்காய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டையுமே போட்டு ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் அழகாக உரிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதையும் கட் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு 10 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். காரம் அந்த புளிப்பு இருந்தால் தான் அந்த கசப்புக்கு வந்து நமக்கு சாப்பிட முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புளிப்பு காரம் போட்டுக்கோங்க. நமக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டுட்டு ஸோ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துருவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வந்துட்டு எண்ணெயில் ஒரு 30 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு நல்ல பழமாக வந்துட்டு ஒரு தக்காளி பழத்தை எடுத்து கழுவிட்டு நம்ம அதையும் கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இல்லைன்னா தக்காளி முன்னாடியே போட்டோன்னா வெங்காயம் வதங்காது அந்த ஈரத்துக்கு. அதனால் எப்பயுமே வெங்காயம், பூண்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த ஈரப்பசையில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸை நம்ம இதில் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் தக்காளி போட்டுடுறேன். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. ஸோ தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்குது, அதனால் போட்டோடனே நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரம் வந்து நமக்கு அது குக் ஆகும். ஸோ அந்த தக்காளி அளவு மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்மால் ஸ்பூனில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் அள்ளி போட்டிருக்கேன். அந்தளவுக்கு ஒரு அளவு வச்சு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், அது வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயில் பாருங்கள், அது ஃபுல்லாக தண்ணி ஃபில்டராக எவ்வளோ வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் லேட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய கசப்பான அந்த தண்ணி இறங்கும். அதை ஃபுல்லாக வடிச்சிடலாம். வடித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை கழுவிட்டும் போடலாம், இல்லை டைரெக்டாக அப்படியேவும் போடலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து டைரெக்டாக தான் போட்டிருக்கேன். அதை அள்ளி அப்படியே கரெக்டாக இதில் நான் போட்டாச்சு. ஆல்ரெடி வதங்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிச்சு இல்லைங்களா, அதில் இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டுவோம். அது கொஞ்சம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம போட வேண்டிய மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கசக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் நல்லது சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவக்காயை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரை பண்ணுறதை விட மருத்துவ குணம் வந்துட்டு இந்த பாயில் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கசப்பு வந்துட்டு இருக்கும். ஆனால் பட் ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு அந்தளவு இருக்காது. வாயில் வச்சோன்னே அந்த வாமிட்டிங் சென்சஸ் வர அளவுக்கு வந்துட்டு கசப்பு இருக்காது. ஸோ நமக்கு சாப்பிட்ற அளவு இருக்கும். எனக்கே பாவக்காய் பிடிக்காது தான், ஆனால் பட் வந்துட்டு நான் இந்த புளிக்குழம்பு வச்சு நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுபோக 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2.25 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாவக்காய் எடுத்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன், கிரேவி வைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த ரேஷியோ வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறீங்கன்னு கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா போட்டாச்சு. மசாலாவிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டுக்கலாம்.
அந்த தக்காளி ஈரப்பசம் அந்த மசாலாலேயே வந்துடும். நல்லா வதக்கணுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டரில் தான் குக் பண்ண போகிறோம். தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இதில் வந்து புளியை சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப இறுகிரும் இது குழம்பு. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லூஸ் பண்ணி வேகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி தான் தண்ணியில் ஃபஸ்ட்டு குக் பண்ணணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்துட்டு நம்ம கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண விட்டிங்கன்னா போதும். அதுக்குள்ளே வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து புளி கரைச்சலை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். ஸோ இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆயிலில் நல்லா வந்துட்டு பாவக்காயெல்லாம் வெந்து ஆயில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் பொசிஷன் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றி கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ திக்காக கரைக்க முடியுமோ அவ்வளோ திக்காக கரைச்சிக்கோங்க புளியை. ஸோ அந்த தண்ணி எல்லாமே நான் அதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் ப்ரிப்ரேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 50 கிராம் புளியோட வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி லூஸாக இருக்க மாதிரி, அதாவது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. நீங்கள் திரும்பவும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்துட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு திக்னஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இறக்கி வச்சு மல்லித்தலை தூவி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இந்த பாவக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா எதுக்கு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரைஸுக்கு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை ஒரு நாள் சமைச்சு வச்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் பழசு தான் வந்துட்டு இந்த பாவக்காய் புளிக்குழம்பு இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நம்ம ஏற்கனவே வீட்டுகளில் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. நம்ம என்ன ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத நான் உங்கள்கிட்ட அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் என்ன சொன்னாங்கங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க யாரும் வந்துட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைக்கிறதுனால வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரம் செஃப் முருகன். தேங்க்யூ.